மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் 13வது தலைப்பு திருச்சாழல். அது மாணிக்கவாசகர் தில்லையில் இருந்தார். அப்ப இலங்கையிலிருந்து பௌத்தர்கள் வந்தார்கள். அவங்க நோக்கம் சைவ சமயத்தை சார்ந்தவர்களோடு வாதாடி வென்று அவர்களை பௌத்த மதத்துக்கு மாற்ற வேண்டும்ங்கிற நோக்கத்தோடு வந்தார்கள். அப்ப சிங்கள அரசன் தன்னுடைய ஊமை பெண்ணையும் கூட்டிக் கொண்டு வந்தான். அங்க வந்த பிறகு தில்லைவாழ் அந்தணர்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. மாணிக்கவாசகர்கிட்ட போய், சாமி நீங்க தான் இதை கொஞ்சம் இந்த வாதத்தை செய்ய வேண்டும்னு கேட்டாரு. அவர் சரி என்று ஒப்புக்கொண்டார். பௌத்தர்களுக்கும் மாணிக்கவாசகருக்கும் அந்த சமயம் சார்ந்த விவாதம் பட்டி மன்றம் அது தொடங்குச்சு. தொடங்கினா அது வாதம் ஒழுங்காத்தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல தங்களால பதில் சொல்ல முடியாது என்கிற நிலை வந்தபோது பௌத்தர்கள் சிலவற்றை பிடிவாதமாக சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். வாதம் பிடிவாதமான உடனே மாணிக்கவாசகர் கோபப்பட்டு அந்த பௌத்தர்கள் எல்லோரும் ஊமைகளாக போகும்படி ஆக்கிவிட்டார். வாய் பேச முடியாம போயிட்டாங்க. இதை பார்த்தா மன்னர் மாணிக்கவாசகர் காலில் வந்து விழுந்தான். சாமி, பேசுறவங்களை நீங்க பேசாம பண்ணிவிட்டீங்க. என் மகள் பிறவியிலிருந்து ஊமையா இருக்கா, அவளை கொஞ்சம் பேச வைக்கணுமேன்னு கேட்டார். சரி என்று மாணிக்கவாசகர் தன்னுடைய கருணை கடைக்கண் பார்வையினாலே பார்த்து அந்த பெண்ணை பேச வைத்தார். இப்ப அவள் மூலமாகவே பாடப்பட்ட பாடல் இந்த திருச்சாடல் என்கிற பாடல் என்று வரலாறு சொல்லுகிறது. நமக்கு ரொம்ப பழைய வரலாறுங்கிறதுனால ஆதாரங்கள்லாம் ரொம்ப தேட முடியாது. ஆனால் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதனால நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இந்த சாழல்ங்கிறது மறுபடியும் இது ஒரு வகை மகளிர் விளையாட்டு. பெண்கள் கூடியிருப்பாங்க, ஒருத்தி ஒரு கேள்வியை கேட்பா, இன்னொருத்தி அதுக்கு தகுந்த பதிலை சொல்லுவா. அதுதான், வேற ஒன்றும் சாழல்ங்கிறது அதான் விளையாட்டு. அப்படி அந்த விளையாட்டு அடிப்படையில முன் நாற்களையும் உணரா மூகையாம் ஏடி தன்னால் பதிமுதன்மை சாட்சியதாம் திருச்சாழல் அப்படிங்கிறது பழைய திருப்பெருந்துறை புராணம். அதாவது சிவபெருமானுடைய பெருமையை, அவன்தான் பரமசிவம், அவனுக்கு மேலே கடவுள் இல்லை என்பதை சொல்ல வந்தது திருச்சாழல் அப்படிங்கிறார். அவமறு திருச்சாழல் சிவனுடைய காருண்யம் அப்படின்னு அகத்தியர் சூத்திரம் சொல்கிறார். சிவனுடைய கருணையை சொல்லுவது திருச்சாழல் என்பது அவருடைய கருத்து. நம்ம பாட்டை பார்க்கிற போது அவனுடைய கருணை என்ன, அவனுடைய முதன்மை என்ன, முதன்மை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு இந்த ஆட்சி பாடின மாதிரி ராகமா பாட தெரியாது. அதனால நான் பாடு ஏன் ராகத்துல சொந்த ராகத்துல பாடிடுவேன். பூசுவதும் வெந்நீரு புண்பதுவும் பொங்கரவம், பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி, பூசுவதும் பேசுவதும் புண்பதுவும் கொண்டென்னை ஈசனவனை உயிர்க்கும் இயல்பானான் சழலோ. ஒவ்வொரு பாட்டிலையும் ஏடி அப்படின்னு வரும். ஏடினா என் தோழியேன்னு அர்த்தம். தோழியை கூப்பிட்டு கேள்வி கேட்கிறான், அதான் ஏடி. ஈசன் உங்கள் இறைவன், பூசுவதும் உடம்புல எல்லாம் பூசிக்கிறது, நெத்தியில உடம்புல எல்லாம் பூசிக்கொள்வது வெந்நீர், வெண்மையான திருநீர். பூண்பதுவும், பூண்பதுன்னா அணிந்து கொள்ளுதல், கையில காப்பு, கழுத்துல நெக்லஸ் எல்லாம் நம்ம அணிஞ்சுக்கிற மாதிரி அவர் அணிஞ்சிருக்காரு. எதை? பாம்ப. அதனால பூண்பதுவும் அணிந்து கொள்வதும் பொங்கரவம், பொங்குன்னா அப்படியே சீருகிற
படம் எடுக்கிற பாம்பு. பொங்கரவம் பூண்பதுவும் பொங்கரவம். திருவாயால் பேசுவதும், அவனுடைய திருவாயினாலே என்ன பேசுகிறானோ அதெல்லாம் மறை போலும் வேதம் போல இருக்கிறது. மறைனா வேதம். உடனே ஒருத்தி அவ பதில் சொல்றான். பூசுவதும் பூசுகின்ற பொருளும், பேசுவதும் பேசுகின்ற சொற்களும், பூண்பதுவும் அணிகின்ற ஆபரணங்களும் கொண்டு என்னை, அதெல்லாம் இருப்பதனால என்ன குற்றம், என்னைன்னா என்ன குறை, அதெல்லாம் அவர் பண்ணிக்கினா என்னப்பா தப்புங்கிற மாதிரி கேட்குறா. பூண்பதுவும் கொண்டு என்னை, ஈசனவன் இறைவனாகிய அவன் எவ்வுயிர்க்கும் எல்லா உயிர்களுக்கும் இயல்பானான், இயல்பாகவே இருக்கிறான். எல்லா உயிர்களுக்கும் இயல்பாகவே அவன் தலைவனாக இருக்கிறான் அப்படின்னு இவ பதில் சொல்றான். இதான் முகப்பாட்டு. பூசுவதும் வெந்நீர் புண்பதுவும் பொங்கரவம், பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேடி, பூசுவதும் பேசுவதும் புண்பதுவும் கொண்டென்னை, ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சழலோ. அப்புறம் பாடல் எண் 2. என்னப்பன் எம்பிரான் எல்லார்க்கும் தானீசன், துன்னம்பை கோவணமா கொள்ளுமது என்னேடி. கேள்வி. மண்ணுகளை துண்ணு பொருள் மறைநான்கே வன்சரடா, தன்னையே கோவணமா சாத்தினன்கான் சழலோ. என்னப்பன், அவன் என்னுடைய அப்பா. ஏடி அப்படின்னு இங்கே வரும். ஏடின்னா ஏ தோழியே. என் அப்பன், என் தந்தையும், எம்பிரான் எங்கள் பெருமானும், எல்லாருக்கும் தானீசன், எல்லாருக்கும் தானே இறைவனாக இருப்பவனும், அப்படிப்பட்ட பெருமான் துன்னம்பை கோவணமா. துன்னம்னா என்ன? தச்ச துணி, அவ்வளவுதான். தைத்த துணி. துன்னம்னா தையல் பொருந்திய துணி. துன்னம் பெய் கோவணமான சாத்தும் கோவணமாக. பெய்தல் என்றால் அணிந்து கொள்ளுதல். பெய் கோவணமா சாத்தும் கோவணமாக. கொள்ளுமது என்னேடி, கொள்ளுவது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கிறான் ஒருத்தி. இன்னொருத்தி அவர் என்ன செய்யறார் தெரியுமா? இந்த வேதங்கள் 4 இருக்குல்ல, அதையே அரை நான் கயிறாக இடுப்புல கட்டிட்டாராம். வான்சரடு அப்படின்னா என்ன அர்த்தம்? பட்டுக்கயிறு. மறை 4 வேதங்கள் 4மே வான்சரடா அரை நான் கயிறாகவும், மண்ணு கலை, மண்ணுதெல்லாம் நிலை பெறுதல் அர்த்தம். கலை என்பது இங்கே நூல்களை குறிக்கிறது. மண்ணுகளை நிலை பெற்ற மெய்நூல்களே அந்த நூல்களில் அப்படின்னு அர்த்தம். துண்ணு பொருள், துண்ணு பொருள்னா சொல்லப்பட்ட பொருள். இங்க துண்ணு பொருள்ங்கிறதுக்கு சொல்லப்பட்ட பொருள்னு வச்சுக்கணும். புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கு, அவங்க கருத்து என்ன, அது துண்ணு பொருள். தன்னையே சொல்லப்பட்ட பொருளையே கோவணமாகவும் சாத்தினன் அணிந்திருக்கிறான். காண்கிறதெல்லாம் சும்மா அந்த இசைக்காக சேர்ந்து வர்ற அசை சொற்கள், அவ்வளவுதான். காண்பாயாகன்னு அர்த்தம் இல்லை. சாழலோங்கிறது பாட்டில் ஒவ்வொரு பாட்டிலையும் வர்ற சொல், அவ்வளவுதான். அதனால என்னப்பன் எம்பிரான் எல்லார்க்கும் தானீசன், துன்னம்பை கோவணமா கொள்ளுமது என்னேடி, மண்ணுகளை துண்ணு பொருள் மறை 4 வன்சரடா, தன்னையே கோவணமா சாத்தினன்கான் சாழலோ. அடுத்தது பாடல் எண் 3. கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லாடை, தாயும் இலி தந்தையிலி தந்தனியன் காணேடி, தாயும் இலி தந்தையிலி தந்தனியன் ஆகிடினும்
காயில் உலகனைத்தும் கற்பொடிகான் சழலோ. அம்மா ஒருத்தி பார்த்து கேட்கிறா இன்னொருத்திய, ஏடி தொழி, உங்கள் சிவபெருமானுக்கு கோயில் எது? இறந்த உடல்களை சுட்டரிக்கிற சுடுகாடு. கோயில் சுடுகாடு. உங்கள் கடவுளுக்கு சிவபெருமானுக்கு கோயில் எது? சுடுகாடு. அவர் உடுத்திக்கிற ஆடை எது? கொல் புலித்தோல் நல்லாடை. கொல்லுகின்ற புலியினுடைய தோல், அதுதான் அவருக்கு வாய்த்த நல்ல ஆடை, நல்லாடை. தாயுமிலி தந்தையிலி, தாயும் இல்லை தந்தையும் இல்லை பாவம். தாயுமிலி தந்தையிலி, தான் தனியன், யாருமே இல்லாத தனிப்பட்ட ஆளாக சிவபெருமான் இருக்கிறான். தாயுமிலி தந்தையிலி தந்தனியன் காணேடி. என்னப்பா, உங்கள் சிவபெருமானுக்கு சுடுகாடு தான் கோயில், புலித்தோல் தான் ஆடை, தாயும் இல்லை தந்தை இல்லை, தனியாக அனாதையாக இருக்காரே அப்படின்னு ஒரு மாதிரி கேட்குறான். அதுக்கு பதில் சொல்கிறா இன்னொருத்தி, ஆமாம் தாய் இல்லை தந்தை இல்லை, அவன் தனியாக தான் இருக்க. அப்படி இருந்தாலும் அவன் கொஞ்சம் கோபப்பட்டால் இந்த உலகனைத்தும் பொடி பொடியாக போய்விடும். தாயுமிலி தந்தையிலி தாந்தனியன் ஆயிடினும் என்ன ஆகும்? காயில். காயில்னா அவன் கோபித்தால், கோபம் பார்த்தா, காய்தல் அப்படின்னா கோபிக்கிறது. காயில் உலகனைத்தும் கற்பொடிகான், உலகம் பூராவும் கல்லும் பொடியுமாக போய்விடும். அவ்வளவு வலிமை உள்ளவன் அவன். அவன்தான் பரமன், பரமசிவன் அப்படிங்கிற கருத்துல சொல்றான். தாயுமிலி தந்தையிலி தந்தனியன் ஆயிடினும் காயில் உலகனைத்தும் கற்பொடிகான் சாழலோ. கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லாடை, தாயுமிலி தந்தையிலி தந்தனியன் காணேடி. தாயுமிலி தந்தையிலி தந்தனியன் ஆயிடினும் காயில் உலகனைத்தும் கற்பொடிகான் சாழலோ. அதுக்கப்புறம் பாடல் எண் 4. அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயாவடு செய்தான் காணேடி. நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டித்தால் ஜெயமன்றோ வரவர்க்கு தாழ்வுடலாய் சாழலோ. ஒருத்தி கேட்கிறா, ஏய் தோழியே, பிரம்மனை என்ன பண்ணார் உங்கள் சிவபெருமான்? 5 தலை இருக்கு, அவன் 5 தலை இருக்குன்னு ரொம்ப அகங்காரமா இருந்தா ஒரு தலையை கிள்ளிவிட்டார் பிரம்மனுக்கு. அதான் அயனை. அனங்கனை அப்படின்னா அங்கம்னா உடல், அனங்கம்னா உடல் இல்லாதது. உடல் இல்லாதவன் யாரு? மன்மதன். அனங்கனை மன்மதனை, அங்கம் இல்லாதவனை. அதுக்கப்புறம் அந்தகனை. அந்தகன்னா யமன், கூற்றுவன், காலன். காலால உதஞ்சார்ல, அதனால அது அந்தகனை. சந்திரனை. சந்திரனை தலையில போட்டு தேய்ச்சி தலையில தூக்கி வச்சுக்கிட்டாரு அவன் காலில் வந்து விழுந்த உடனே. அதனால ஒவ்வொருத்தரையும் அவன் வடு செய்தான். வடுனா நம்ம ஒரு தழும்புன்னு சொல்றோம்ல, அது மாதிரி அவங்களுக்கெல்லாம் மாறாத ஒரு தழும்பை உண்டாக்கிட்டான், ஒரு குறைய உண்டாக்கிட்டான்னு அர்த்தம். அதான் வடு. தீயினால் சுட்டமும் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுன்னு திருவள்ளுவர் சொல்வார். யாரையும் தப்பா பேசிடக்கூடாது. அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை, பிரம்மனை மன்மதனை கூற்றுவனை சந்திரனை, வயனங்கள். வயனங்கள்னா அவங்க யாருங்கிற அடையாளமே தெரியாம
அடையாளங்கள், அவன் 5 தலை உள்ளவன்கிற அடையாளத்தை 4 தலை உள்ளவனா மாற்றிவிட்டார்ல. அதனால வயனங்கள்லாம் அடையாளங்கள்னு வச்சுக்கலாம். மாயா ஆனாலும் அவன் பிரம்மன் அடையாளத்தை கண்டுபிடிச்சுக்கலாம். அது மாதிரி மாயா மாறாதவாறு வடுச்செய்தான், வடுப்படுத்தினான், தழும்பு உண்டாக்கினான்கிற மாதிரி வடுச்செய்தான். காணேடி காண்பாயா, நயனங்கள் கண்கள் 3 மற்றவங்களுக்கெல்லாம் 2 கண்ணு, சிவபெருமானுக்கு மட்டும் நெற்றி கண்ணுன்னு ஒன்று இருக்குல்ல, அதனால 3 கண்ணு. நயனங்கள் 3 நாயகன், அவன்தான் தலைவன். நயனங்கள் 3 நாயகனே தண்டித்தால், வேற யாராவது சாதாரண ஆள் தண்டிச்சா கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கும். இது யாரு? சிவபெருமான், மிகப்பெரிய ஆள், நம்முடைய தலைவன். 3 நயனங்கள் 3 நாயகன் அவனே தண்டித்தால் அது தேவர்களுக்கு ஜெயம், அவர்களுக்கு அது வெற்றி. வேற யார்ட்டையும் தோத்து போல இல்ல. ஜெயமன்றோ வானவர்க்கு தாழ்குழலாய் சாழலோ. தாழ்குழல் அப்படின்னா அந்த தலைமுடி. சில பேருக்கு தலைமுடி குதிகால் வரைக்கும் தொங்கும், அவ்வளவு நீளமா வளர்ந்துருக்கும். அதைத்தான் தாழ்ந்த குழல், தாழ்குழல் அப்படிங்கிறாரு. ஜெயமன்றோ வானவர்க்கு தாழ்குழலாய் சாழலோ. அயனை அரங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயா வடுச்செய்தான் காணேடி. நயனங்கள் 3 நாயகனே தண்டித்தால் ஜெயமன்றோ வானவர்க்கு தாழ்குழலாய் சாழலோ. சில வீடுகளில் ரொம்ப வயசானவங்க சில பேர் இருப்பாங்க. என்னத்துக்கு இவ்வளவு நீளமா தலைமுடியை வச்சுக்கிட்டு இருக்க, அதை பாதியை வெட்டிடுன்றாங்க. நான் பார்த்துருக்கேன் சில வீடுகளில் அப்படி சொல்லி வெட்டி விட்டாங்க. பாவம், இந்த பிள்ளைக்கு எப்படி மனசு கஷ்டமாக இருக்கும். வளர்க்குறதுக்குள்ள அது பட்ட பாட அதுக்கு தெரியும். இது தாழ்குழல். பாடல் எண் 5. இது அந்த வரலாற்றினுடைய அடிப்படையில் சொல்லப்படுகிற செய்தி. தாட்சாயணின்னு நம்ம பார்வதி தேவிக்கு ஒரு பேர் உண்டு. ஏன்னா அவ தக்கனுடைய மகள், தட்சன் அப்படிங்கிறவனுடைய மகள், அதனால தாட்சாயணி. அவளை சிவபெருமான் கல்யாணம் பண்ணிட்டார். அப்ப தக்கனுக்கு சிவபெருமான் மாப்பிள்ளை, சிவபெருமானுக்கு தக்கன் மாமனார். இப்ப இந்த மாமனார் என்ன பண்றாரு, ஒரு விழா கொண்டாடுறாரு, ஒரு யாகம். யாகம் செய்கிற போது மாப்பிள்ளைய மரியாதையா கூப்பிட வேண்டாமா? அவர் கூப்பிடல, மகளையும் கூப்பிடல. அப்புறம் என்ன இருந்தாலும் மக என்ன சொல்லுவா, சரி உங்களை கூப்பிடாட்டா என்ன, இந்த எங்கள் அப்பா நடத்துகிறாரு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு அவள் கிளம்புவா தானே செய்ய. அப்படி தானே பொம்பளை பிள்ளைய பண்ணும். ஆனால் சில பேர் கணவனை மீறி போக மாட்டாங்க. இது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பார்வதி தேவிக்கு பாவம். இது இப்போ இவர் என்ன பண்ணார், சிவபெருமான் கோபப்பட்டு சிவபெருமானை தவிர அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. பிரம்மதேவன், திருமால், இந்திரன், தேவர்கள், சந்திரன் எல்லாரும் போயிட்டார். உடனே இவர் என்ன பண்ணார், வீரபத்திரர் அனுப்பிச்சு இவர்களை எல்லாம் தண்டித்தார். தக்கனுடைய தலையையும் எச்சனுடைய தலையையும் வெட்டினார்கள். சந்திரனை தேய்த்தார்கள். அதனாலதான் அவர் தேய்முறையா போயிட்டார். இப்படி செய்தது என்ன, ஏன் இப்படி பண்ணாருன்னு சொல்லி ஒருத்தி கேட்கிறான். அதான் கேள்வி. தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்கணம். தக்கன் அந்த யாகத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்சவன், எச்சன் அதை முன்னின்று நடத்தியவன். அவங்க 2 பேருடைய தலையை அறுத்து தேவர்களுடைய கூட்டம்
தொகுதியாக வந்தார்கள். தொக்கன அப்படின்னா தொகுதியாக, ஒரு கூட்டமா வர்றது. தொக்கன தொகுதியாக வந்தவர் தம்மை தொலைத்ததுதான் என்னடி. விரட்டி அடிச்சாரே இந்த தேவர்களை, அது ஏன் அப்படின்னு ஒருத்தி கேட்கிறா. அதுக்கு இன்னொருத்தி பதில் சொல்றா, தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்தருளி, தொகுதியாக வந்த தேவர்களை தொலைத்து அவர்களுக்கு அருள் கொடுத்து பின்னால போனா போதுன்னு அருளும் செய்கிறார். தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்தருளி அதன் பிறகு பின்னாலே அருள் கொடுத்து எச்சனுக்கு மிகை தலை மற்ற அருளினன்கான் சாழலோ. ஒருத்தனுக்கு ஆட்டுத்தலையும் ஒருத்தனுக்கு மான் தலையும் வச்சதாக வரலாறு. மனுஷன் தலையை வெட்டிவிட்டு போனா போகுதுன்னு ஆட்டுத்தலையை வச்சு விட்டாராம். அதை தான் சொல்றாங்க, எச்சனுக்கு மிகைத்தலை. மிகைத்தலைன்னா கூடுதலான தலை. அவனுடைய தலை போச்சு, இப்ப வேற ஒரு தலை. மற்ற அருளினன்கான் சாழலோ, அருளினான் அல்லவா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தி அதுக்கு சமாதானம் சொல்றான். தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்கணம் தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்ததுதான் என்னேடி. தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்தருளி அருள் கொடுத்து அங்கு எச்சனுக்கு மிகைத்தலை மற்ற அருளினன்கான் சாழலோ. அடுத்த பாட்டு, பாட்டு எண் 6. அலரவனும் மாலவனும் அறியாமே அழலுருவாய் நிலமுதல் கீழ் அண்டமுற நின்றதுதான் என்னேடி. நிலமுதல் கீழ் அண்டமுற நின்றிலனேல் இருவருந்தம் சலமுகத்தால் அங்காரம் தவிரார்கான் சாழலோ. இது திருவண்ணாமலையில் நடந்த கதை. பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் 2 பேருக்குள்ள சண்டை. நீ பெரியவனா நான் பெரியவனான்னு. உள்ளபடி பெரியவன் சிவபெருமான், அவன் தனியா இருக்க. இவங்க 2 பேரும் நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சண்டை போட்டாரு. அப்ப சிவபெருமான் மண்ணுக்கும் விண்ணுக்குமாக நெருப்பு வடிவத்திலே மிக உயர்ந்து நின்றார். நான் எப்படியாவது திருவடியை கண்டுபிடிக்கிறேன்னு பன்றி வடிவத்தில் பெருமாள் பூமியை தோண்டி கொண்டு போனார். நான் தலையை கண்டுபிடிக்கிறேன், தலைமுடியை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அன்னப்பறவை வடிவத்திலே பிரம்மன் மேலே நோக்கி போனார். 2 பேரும் தங்கள் முயற்சியிலே தோற்று போனார். ஆனா அந்த கதையை, அப்ப நடந்த நிகழ்ச்சியை ஞாபகம் வச்சு ஒருத்தி கேட்கிறா. அலரவனும், அலர்னா மலர், மலர்ல உட்கார்ந்துருக்கவன் யாரு? பிரம்மதேவன். அலரவனும் பிரம்மாவும், மாலவனும், மாலவன் அப்படின்னா திருமால்னு அர்த்தம், பெருமாள். பாரதியார் பாடுவாரு, நீலத்திரை கடல் ஓரத்தீரே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லை வட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு. அதுல அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிறாரு. மாலவன், மாலவன் குன்றம் திருப்பதி. தென்குமரிக்கும் திருப்பதிக்கும் நடுவில் தான் என்னுடைய தமிழ்நாடு இருக்கிறதுன்னு அவர் அன்னைக்கு பாடி வச்சார். அது மாதிரி மாலவன் என்பது திருமாலை குறிக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அறியாமே அவங்க 2 பேரும் அறிய முடியாமல் அழல் உருவாய் நெருப்பு வடிவமாக, அழல் அப்படின்னா நெருப்பு, அழல் உருவாய் நெருப்பு வடிவமாக நில முதல் நிலத்திலிருந்து கீழே பாதாளம் வரைக்கும், கீழ் அண்டமுறை கீழே இருக்கிற அண்டங்கள் வரை. மாணிக்கவாசகர் இந்த அண்டங்களை பற்றி சொல்லும்போது 101 கோடியின் மேற்பட விரிந்தனன்னு சொல்வார். அவ்வளவு அண்டங்கள் இருக்கின்றன. அது இப்போ அறிவியல்லையும் இப்போ சொல்லுகிறாங்க. நிறைய அண்டங்கள், நம்முடைய கேலக்சி மாதிரி நிறைய கேலக்சி, மில்கிவே மாதிரி நிறைய இருக்கிறது என்று இப்போது சொல்லுகிறார்கள். ஆனால் 3ஆம் நூற்றாண்டில் மாணிக்கவாசகர் அதை சொல்லியிருக்கார்.
நிலமுதல் கீழ் அண்டமுற நின்றதுதான் என்னேடி. நெருப்பு வடிவாக இவ்வளவு பெரிய உருவம் எடுத்து நின்றது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு இன்னொருத்தி பதில் சொல்றா, சிவபெருமான் அப்படி நிக்கலைன்னா சண்டை போட்டுக்கிட்டு திருமாலும் பிரம்மாவும் தங்களுடைய செருக்கை விட்டிருக்க மாட்டார்கள். அவனுடைய செருக்கு அடங்க வேண்டும் என்பதற்காகத்தான் சிவபெருமான் இப்படி செய்தான்னு அவ பதில் சொல்றா. நிலமுதல் கீழ் அண்டமுற நின்றேல், பூமியிலிருந்து கீழே உள்ள பாதாளம் வரைக்கும் சிவபெருமான் அப்படி நிற்காமல் இருந்திருந்தால் நின்றிலனேல் இருவருந்தம், யார் ரெண்டு பேரு, பிரம்மா திருமால், இவர்கள் ரெண்டு பேரும் தம் சலமுகத்தால், போர் முகத்தால் சண்டை அடிக்கிறாங்கல்ல, ஆங்காரம் செருக்கு, நான் தான் பெரியவன் அவன் தான் பெரியவங்கிற அந்த செருக்கு இருந்துச்சுல்ல, அது ஆங்காரம் செருக்கு தவிரார்கான் சழலோ, விடமாட்டார்கள் அல்லவா. அதுக்காகத்தான் சிவபெருமான் அப்படி நின்றான் என்று இன்னொருத்தி பதில் சொல்கிறாள். அலரவனும் மாலவனும் அறியாமே அழலுருவாய், நிலமுதல் கீழ் அண்டமுற நின்றதுதான் என்னேடி. நிலமுதல் கீழ் அண்டமுற நின்றிலனேல் இருவருந்தன் சலமுகத்தால் அங்காரம் தவிரார்கான் சழலோ. இன்னொரு பாட்டால் பார்த்துருவோம். பாடல் எண் 7. மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொருத்தி, சலமுகத்தால் அவன் தலையில் பாயுமது என்னேடி. சலமுகத்தால் அவன் தலையில் பாய்ந்திரலேழ் சரணி எல்லாம், பிலமுகத்தே முகப்பாய்ந்து பெருங்கேடாம் சாழலோ. ஒருத்தி ரொம்ப குறும்புக்காரி. அவன் என்ன கேட்கிறா, மலைமகளாகிய பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதோட இந்த ஆள் பேசாம இருக்க வேண்டியதானே, தலையில ஒருத்திய என்னத்துக்கு வச்சுக்கணும், கங்காதேவிய அப்படிங்கிறது அந்த அம்மா கேள்வி. மலைமகளை, மலையத்துவசன், அவன் அந்த ராஜா மலைநாட்டினுடைய அரசன், அங்க பிறந்த மகள் இந்த பொண்ணு பார்வதி தேவி, அதனால மலைமகள். அவளை ஒரு பாகம் வைத்தலுமே, எப்பவுமே ஒரு பங்கு, ஒரு பாதி இடது பக்கத்தை அந்த அம்மாவுக்கு கொடுத்துருவார், உமையம்மைக்கு இடது பக்கத்தை கொடுத்துருவார் சிவபெருமான். அதனால ஒரு பாகம் வைத்தலுமே. அப்படி வச்சதுக்கு அப்புறம் மற்றொருத்தி, இன்னொரு பொண்ணு, அதான் கங்கை, மற்றொருத்தி சலமுகத்தால் நீர் வடிவமாக அவன் தலையில் பாயும் அது என்னேடி. அவன் தலையில பாயிறாளே, இது என்னம்மா நியாயம்? ஒரு பொண்டாட்டியோட அவன் இருக்கக்கூடாதா? இன்னொருத்திய தலையில வச்சிருக்கானே, இது என்ன நியாயம்னு ஒருத்தி கேட்கிறான். அதுக்கு இன்னொருத்தி பதில் சொல்றா, அப்படி நீர் வடிவாக அவளை தலையில அவர் தாங்காமல் போயிருந்தால் அந்த கங்கை நதி பெருவெள்ளமாக வந்து இந்த பாதாளத்தை வரைக்கும் போய் அழிச்சப்பட்டு இருக்குமே, அதை காப்பாத்தினவர் எங்கள் சிவபெருமான்கிறான். சலமுகத்தால் அவன் தலையில் பாய்ந்திரலேல், நீர் வடிவாக அவன் தலையில் கங்கை பாய்ந்திராவிட்டால் தரணி எல்லாம், இந்த உலகமெல்லாம், பிலமுகத்தே, பிலமுகம் அப்படின்னா பாதாளம், பிலமுகத்தே இந்த பாதாளத்திலேன்னு அர்த்தம். சலமுகத்தால் அவன் தலையில் பாய்ந்திரலேல் சரணி எல்லாம், பிலமுகத்தே புகப்பாய்ந்து பாதாளத்துக்குள்ள போய் இந்த பூமி சிக்கியிருக்கும், பெருங்கேடு வந்திருக்கும். அதான் பிலமுகத்தே புகப்பாய்ந்து பெருங்கேடாம் சாழலோன்னு இன்னொருத்தி பதில் சொல்றான். அப்படி இந்த பாடல்கள் கேள்வியும் பதிலுமாக நல்லா இருக்கு. மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொருத்தி, சலமுகத்தால் அவன் தலையில் பாயும் அது என்னேடி.
சலமுகத்தால் அவன் தலையில் பாய்ந்திரலேல் தரணியெல்லாம் பிறமுகத்தே புகப்பாய்ந்து பெருங்கேடாம் சாழலோ. பெண்களுடைய விளையாட்டை வைத்து அவர்கள் ஒரு கேள்வியும் பதிலுமாக சொல்லுவதிலே சிவபெருமானுடைய பரத்துவத்தை, அவனுடைய மிக உயர்ந்த தன்மையை, அவனுக்கு மேலான தெய்வம் இல்லை என்கிற கருத்தை வெளிப்படுத்தத்தான் இப்ப மாணிக்கவாசகர் முயற்சி செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.